நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரைட் ருசிக்கலாம் வாங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம நேசிச்சு அப்படி அன்போடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து சக்ஸஸாக தான் முடியும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டவ்வோடு சமைக்கிறத விட கூடவே கொஞ்சம் லவ்வோடு சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி சுமாராக சமைக்கிறவங்க டிஷ்ஷு கூட சும்மா சூப்பராக வரும். ஸோ இந்த பஞ்செல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னாவே யோசிச்சிருப்பீங்க, இந்நேரம் என் கூட யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் நன் அதர் தென் நம்ம சுபாக்கா தான் நம்ம கூட இருக்காங்க. சாய்க்கா எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, அப்புறம் நான் எப்படி இருக்கேன்? நீ நல்லா இருக்க, சூப்பராகவே இருக்க, ரொம்ப க்யூட்டாக இருக்க. வர வர கேட்டாதான் சொல்றீங்க, அடுத்த எபிசோட்ல வந்து டான் என்னை பத்தி நீங்க சொல்லிடணும். ஓகேடா, நல்லா இருக்குடா, ஹேர் ஸ்டைல் அழகா இருக்குடா. ஓகே சரி, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக ஏதோ நான்வெஜ் ஸ்பெஷல்லாம் சொல்லியாச்சு. என்ன ஸ்பெஷலா சமைக்க போறீங்க? ஒன்றும் இல்லடா, ஒரு சின்ன பாக்ரா ரைஸ்னு ஒன்று பண்ண போறேன். யாரு பாக்குறா? பாக்ரா இல்ல, பாக்ரா. ஸோ இது வந்து ஹைதராபாத் டிஷ் ஒன்று. சூப்பர். பாக்ரா ரைஸும் பட்டர் மட்டனும். ஆஹா, பட்டர் மட்டன் வித் பாக்ரா ரைஸ். இது என்னது, எங்க இருந்து வந்துச்சு? பட்டர் மட்டனுங்கிறது ஒரு பெங்கால் டிஷ் ஆக்சுவலா. ஓ, நம்ம தமிழ் டிஷ்லாம் நாங்க சமைக்கிறது இல்லைங்க, ஒன்லி மலேசியா சிங்கப்பூர் மாதிரி. இப்ப அப்படியே கொல்கட்டா, ஆந்திரா. ஆமா, இப்போதைக்கு மேப்ல இந்தியாக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். ஓ, மேப் போட்டு சமைக்கிற ஒரே ஆள் நீங்க தாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வந்து வேக வைக்கிறதுக்கு எப்படி பண்றதை பார்த்துடலாமா? பார்த்துருவோம். ஓகேடா, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம மட்டனை வந்து கொஞ்சம் போல பட்டர் போடணும் இதுல. ஓ ஆமா, பட்டர் மட்டன்ல பட்டர் இல்லைன்னா எப்படி? ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்தனே பட்டர் தான். இல்லடா, கொஞ்சம் போல இதுல பட்டர், அப்புறமா பண்றதும் பட்டர்ல தான் அது பண்ண போறோம். பட்டர் போட்டாச்சு. பட்டர் வந்து ரொம்ப மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பட்டர் போட்டு இந்த டிஷ் பண்ணாலும் அது வந்து ஒரு மாதிரி நெய் ஆகிற ஸ்டேஜ் அந்த உருகிட்டே போகும். ஓஹோ. ஸோ பட்டர் பண்ணும்போதே நம்ம உடனே மட்டனையும் போட்டுடலாம். இந்தாங்க, போட்டுடுங்க. ஸோ மட்டனையும் இதில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் மட்டன் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. ஸோ இது நல்லா அந்த பட்டர் ஃப்ளேவர்லேயே வந்து சாட்டே ஆகிடும் இல்லையா? ஆமாடா, இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். அந்த பட்டர்லேயே அப்படியே வதங்கி வரட்டும். கொஞ்சம் சுருண்டு வரும் நேரம் கொஞ்சம் போல் உப்பு சேர்க்கணும். ஓகே, இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? ஆமாடா, நாங்கள் தேங்க்யூ. உப்பு பார்த்து கவனமாக சேருங்க. கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் நான், மட்டன் 200 கிராம்ஸ் தான், அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. மட்டன் வாஷ் பண்ணுறப்பே மஞ்சள் பொடி போட்டும் வாஷ் பண்ணியாச்சு. கூடவே இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் பொடி வந்து டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ரொம்ப நிறையாவும் யூஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாகவும் யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப நிறைய யூஸ் பண்ணோம்னா அந்த மஞ்சளோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் டிஷ்ஷுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? கலர்ஃபுல் கண்டிப்பாக இருக்கும்டா, அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. மஞ்சளோட டேஸ்ட் வந்து ஃபுட்டோட டேஸ்ட் அடிச்சிடும். நம்ம வேற என்ன மசாலா போட்டால் மஞ்சள் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஓகே, இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் நமக்கு. ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விட்டுடலாம். தெளிச்சுட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுருவோம். நான் ஏன் அதை வதக்கிறப்ப மிளகாய் தூள் போடலைன்னா அது அப்படியே கருகிற மாதிரி ஆகிடும். ரொம்ப மிளகாய் தூளோட கலர் வந்து மாறுறது. டிப்ஸ் எல்லாரும் நோட் பண்ணி கொஞ்சம் போல மிளகாய் தூள் இதில் போட்டுருவோம். மல்லித்தூள் நாங்கள் தேங்க்யூ. மல்லித்தூள் பார்த்தோம்னா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுடுறேன். இதை நல்லா வதக்கிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு நம்ம மூடிடலாம். ஏன்னா மட்டன் ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலாக எல்லாரும் கொஞ்சமாக இருந்தால் சட்டுன்னு வெந்துடும் சொல்லுவாங்க. பருப்பாகவே இருந்தாலும் சரி, நிறையா இருந்தால் தான் அது சட்டுன்னு 2 விசிலில் வேகும். கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் பருப்பு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக 4 விசில் பருப்பே எடுக்கும். ஓ, இதுதான் வந்து சயின்ஸ் வித் சமையல். ப்ரெஷர் வச்சிடலாம். நம்ம பாக்ரா ரைஸ் எப்படி செய்ய போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஸோ பாக்ரா ரைஸ் இல்லையா, இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு? ஆந்திரா, ஹைதராபாத் சைடு. ஹைதராபாத் தான். ஓகே, பட் நீங்கள் எப்படிக்கா இது வந்து ஹைதராபாத்கே போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா இல்லை எப்படி? இது யூஸ்வலாக நம்ம ஹோட்டல்ஸ்லேயே ஹைதராபாத் டிஷ் பாக்ரா ரைஸ்லாம் விற்கும். ஓகே, ஸோ சாப்பிட்ருக்கேன்.
ஸோ இது வந்து எப்படி புலாவ் மாதிரி இருக்குமா இல்லை எப்படி? இது வந்து ஆக்சுவலாக காய்கறியோ எதுவுமே மசாலா பொருளோ எதுவுமே இல்லாத ஒரு பிளெயின் ரைஸ். வெள்ளை சாதம் சொல்லிடலாம், அது என்ன பாக்ரா ரைஸ்? அதில் இந்த ஜீரா போடுவோம், பட்டை சாமா, ஸோ பிரியாணிக்கு உண்டான எல்லாமே போடுவோம். ஆனால் வெங்காயம் போட மாட்டோம், தக்காளி போட மாட்டோம். என்ன சொல்றீங்க? அதான் செய்ய போகிறோம்ல, பாரு வெரைட்டி. வா செய்ய போகிறோம்ல பாரு. எல்லாரும் அப்புறம் எந்திரிச்சு போயிடுவாங்க, நான் இப்போவே சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி? அந்த எண்ணெய் எடுக்க எண்ணெய் பார்த்தோம்னா ஒரு அரை குழி கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகுது, பட்டை சாமான் எடுத்துக்கலாம். ஓகே, நாங்கள் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்? இப்போ வந்து பிரிஞ்சி இலை ஒரு சின்ன அதாவது ஒரு இலையை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அன்னாச்சி பூ போட்டுடுறேன். அப்புறம் ஒரு 4 ஏலக்காய், பட்டை, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு போட்டாச்சு. கூடவே சீரகம். சீரகமும் இதில் போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வருது. புதினா, இந்த ஸ்டேஜ்லேயே புதினா இதில் வேற எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி, நல்லா நம்ம வதக்கிட போகிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை, பேஸ்ட்டும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகாய், எத்தனை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம்? இப்போ 1 கப்பு ரைஸ்க்கு ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா காரம் பார்த்தோம்னா இதுதான் இருக்குது. இதே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணியை நான் வந்து அரிசி அளந்த பவுல் வச்சுருக்கேன், அந்த பவுல் எடுங்க. மட்டன் வந்து நல்லா வேகட்டும், ஏன்னா கொஞ்சமாக இருக்குது. எப்படியும் ஒரு 7-8 விசில் மேலே வரட்டும் எனக்கு. ஓகே, தண்ணி பார்த்தோம்னா 2 கப்பு தண்ணி விடுறேன் நான் 1 கப் ரைஸ்க்கு. ஸோ இது எவ்வளோ நேரம் அரிசி ஊறணும் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைமுக்கு? அதாவது வெங்காயம் வதங்குற டைம் சொல்லுவேன். ஸோ வெங்காயம் போடலை, உடனே யோசிப்பீங்க வெங்காயமும் போடலை, எண்ணெய் சீக்கிரமே சுற்றுமே. நீங்கள் செய்யணும் முடிவு பண்ணிட்டு உள்ளே வரும்போதே முதல்ல அரிசியை ஊற வச்சுட்டு பாத்திரங்கள்லாம் எடுத்து வைக்கும்போது சரியாயிடும். ஒன்றும் இல்லை, கிச்சனில் வந்து காலடி எடுத்து வைக்கும் போது அரிசியை வந்து ஹஸ்பண்டை ஊற போட்டுற சொல்லுங்க, நம்ம சமைச்சிடறோம். அவ்வளோதானேக்கா? அவ்வளோதான். ஓகே, ஏன்டா அரிசி ஊற போடுறது பெரிய வேலையாடா உனக்கு? அதாவது ஹஸ்பண்ட்ஸ் பண்ணட்டுமே, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து தண்ணி வந்து கொதி வரணும் இல்லையா? ஆமாடா, தண்ணி கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு கலந்துருவோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளெயின் ரைஸ் தான், அந்த ஒரு ஃப்ளேவர் பாஸ்மதி ரைஸ் ஃப்ளேவரோட சாப்பிட்றது தான். ஸோ இந்த மட்டனோட வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் கொஞ்சம் இது கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும்போது அது அப்படி தூக்கலாக இருக்கும்போது அந்த காம்போ அப்படி வரீங்க, அது நல்லாயிருக்கும். இது கொதிக்கட்டும், இது வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த அரிசி எடுத்து அதில் போட போகிறோம். எடுத்து கூட பொண்ணான கையால் இந்த அரிசி எடுத்து. இப்போ பாக்ரா ரைஸ் எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க. குடிங்க. அரிசி கொடுத்ததால் தான் அது நல்லா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க சிலர். இருக்கலாம். ரைஸ் தண்ணி நல்லா கொதிக்குது. ஓகே, தண்ணி நல்லா இருத்துட்டு போடுங்க. இது நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும் அந்த ரைஸ் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம என்ன ஸ்பைஸ் மசாலா எதுவும் ஆட் பண்ணல இல்லையா? ஆமாடா, போட்டாச்சு. இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இது வேகட்டும். நல்லா கொதிச்ச பிறகு
தட்டு போட்டு மூடிடுவோம், தம் வச்சிருவோம். ஓகேவா? சரி அக்கா, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து பொதுவாகவே பெண்கள்னு இல்லை, பேசிக்கா என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் இருக்க டிஃபிகல்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து மூளை கிடையாது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, மேல் வீட்டில் இருக்கவங்க, கீழ் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நிறைய ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், விமன், அவங்களும் வந்து அஃபெண்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்காதீங்க, உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அந்த மாதிரி யாராவது பேசுகிறாங்கன்னா ப்ளூடூத் பேக்கெட்லேருந்து எடுத்து போட்டு பாய் பாய் கம்ஸ்ட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பேசுகிறவன் அதே இடத்துல தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்குலாம் என்ன பதிலடி சொல்லணும்னு நினைப்பீங்க? பேசிக்கா அவங்களாம் அப்படியே தான் இருப்பாங்க, அதை பற்றி நான் கேர் பண்ணுறதா இல்லை. என்ன வேணாலும் பின்னாடி பேசிட்டே தான் இருப்பான். நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம். யாருமே கேர் பண்ணாதீங்க, அவங்க லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். நச்சுன்னு பஞ்ச் முடிச்சுட்டாங்க சுபாக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை நல்லா பிரட்டி விடுறோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். வச்சாச்சு, ஃப்ளேமை லோ பண்ணிடலாம். இந்த பிளேட்டை வச்சு மூடிடலாம். ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்க என்ன வைப்பேன்? கல் வைப்போம். சூப்பர்டா. ஃபைன். இந்த கல்லை தூக்குறதுக்கே வந்து உங்கள் பாக்ரா ரைஸ் 2 கப் நான் சேர்த்து சாப்பிடணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லு. அது எப்படி நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்லாம் கேட்காத, கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நாங்கள் ரொம்ப ஷை டைம். நீ நம்பி நம்மளோட மட்டன் வந்து பட்டர்லேயே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. சூப்பராக இருக்கு. கரண்டி கொடுத்துருங்கடா. நல்லா சூப்பராக வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க மட்டனு உங்களுக்கு. இப்போ வந்து இதை நல்லா பிரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பேன் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போதான் இருக்குது பட்டர்லேயே விஷயம். ஸோ இந்த மட்டன் சாட்டே பண்ணுறதுலேருந்து ஃபுல் டிஷ்ஷே வந்து நம்ம அப்படியே அந்த பட்டர்லேயே போட்டு அப்படியே பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ பட்டர் கூடவே கார்லிக் பொடியாக கட் பண்ண பூண்டு. இப்போ வந்து பூண்டு பொடியாக கட் பண்ண பூண்டை இது கூட சேர்க்குறோம். ஸோ அந்த மட்டனோட இந்த பூண்டும் சேரும் போது வாசம் பிடிச்சிக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு இங்கே செம்மையாக இருக்குப்பா. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அந்த மாதிரி. இப்போ கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து விட்டுருங்க. ஓகே. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரு. ஸோ இந்த பட்டர் மட்டன் எங்கே கற்றுக்கிட்டீங்கக்கா? இது ஆக்சுவலாக நான் ஒரு இடத்துல எங்கேயோ சாப்பிட்ருக்கேன். நீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நானும் பார்த்துட்டு இருக்கேன், சாப்பிட போகிற எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் செஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் கேட்டு வந்துட்டா அவங்க கடை எப்படி நடத்துறது சொல்லுங்க. அப்புறம் நாங்க எப்படி சமைக்கிறது சொல்லுங்க? நம்ம நேயர்களுக்கு எப்ப கத்து கொடுக்கறது? அதானே செஃப்ங்க கிட்ட கேட்கறது ஒண்ணு, கேட்கறதே அப்படியே செய்யக்கூடாது. நம்ம ஆக்சுவலா நமக்குன்னு சில டேஸ்ட் அப்சர்வ் பண்ண நமக்கு தெரியும். கண்டிப்பா. சோ சிலர் வந்து இதுல வேற மாதிரி எதையாவது போட சொல்லுவாங்க. அதுக்கு போடுறாங்க அப்படின்னா நம்ம அதுல ஒரு கப் சர்க்கரை எடுத்து போடுறோம், அவ்வளவுதானே. இல்ல அதுதான்டா தப்பு. அது பண்ணலாம், அதெல்லாம் ஒரு ஃபியூஷன் டிஷ். நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஃபியூஷன் டிஷ் எல்லாம். அதானே. அப்ப நீ இங்க இருக்க வேண்டியது, அங்க இருக்கலாம். அந்த பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்த உடனே இந்த மட்டனை இது கூட நம்ம சேர்க்க போறோம். நம்ம எத்தனை விசில் விட்டுருந்தோம் மட்டனுக்கு? மட்டனுக்கு நம்ம விட்டுருப்போம் எப்படியோ ஒரு 8 விசிலுக்கு மேலே விட்டுருப்போம். அதனால நல்ல ஃப்ளஷ் வந்து அப்படியே ஜூஸியாக இருக்கும். நல்ல ஜூஸியாக இருக்கு. ஸோ மட்டனை வந்து இப்படி பிரட்டி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணி எக்ஸ்ட்ராவை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். என்ன முடிச்சிட்டிங்களா?
அக்கா மட்டன்னா வந்து செய்யறதுக்கு எங்க வீட்டுல வந்து அரைக்கிறதுல இருந்து வெங்காயம் கட் பண்றதுல இருந்து ஒரு 2 hours ஆக்கிடுவாங்க. நீங்க என்ன சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல என்னடா இருக்குதுல? ஏதாவது பண்ணுங்கக்கா, அவ்வளவுதான். ஏதாவது பண்ணுங்க, சாப்பிடுவாரு உட்காந்து. ஓகே நேர்களே, இது வந்து வெறும் அந்த மட்டன் வேகிறதுக்கு மட்டும்தான் டைமிங் எடுக்குது. சட்டு புட்டுன்னு செஞ்சிடல. ஒரு சூப்பர் எம்மியான ஒரு பட்டர் மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாமா? ஆமாடா, இதை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ரைஸ் நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அது ரைஸ் வேகிற டைம் தான் வேகும். கரெக்டா அந்த 20 minutes டைம் எடுத்து தான் அது வேகும். சுபாக்கா, எங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நீங்க வந்து நான்வெஜ் தான் வந்து எப்பவுமே ஸ்பெஷலா எடுத்து பண்றீங்க. எதனால எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஏன்டா இதுல என்னடா இருக்கு ரிஸ்க் சமையல்ல? நான்வெஜ் சமைக்கிறது அப்படின்னாவே கண்டிப்பா ஏதாவது சொதப்பிட்டா ஆல்டர்லாம் பண்ணவே முடியாதுல்ல. இல்லடா, சொதப்பெல்லாம் நடக்காது. சமைக்க தெரிய வந்துடுச்சுன்னா நமக்கு அந்த சொதப்பல் வராது. அளவு தெரியணும். ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே இதோட அளவு எப்படி இருக்கும், இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம மைண்ட்ல அப்படியே எடுத்துட்டு வந்துடணும். வரும்போது எதுவுமே சொதப்பாது. அதான் நான் சொல்றேனே, சமைக்க தெரியறவங்க நல்லா சாப்பிட தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கு சாப்பிட தெரியும், சமைக்க தான் தெரியாது. அதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல, நீ சீக்கிரம் சமைச்சிருவ. சாப்பிட தெரிஞ்சாலே சமைச்சிருவ. ஒரே ஆனந்த கண்ணீரா இருக்கு. ஜிபேல 1000 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன். சர்வ் பண்ணிடலாமா? மட்டன் ஓபன் பண்ணுவோமா? பண்ணிடலாம். நம்மளோட என்ன ரைஸ்? பாக்ரா ரைஸ். பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கு இல்ல? ஓ சூடா இருக்கு. இதுக்கு எடுத்துக்கிற நல்லா வெந்து அழகழகா வந்துருச்சு ரைஸ் நமக்கு. ஓகே, இது நெய் விடணும். ஐ காட் இட். இந்தாங்க, தாராளமா கரெக்டா தெரியுதுல்ல எனக்கு நான் எப்போ நெய் விடுவேன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய், அந்த ஒரு ஸ்பூன் நெய் இதில் விட்டுட்டோம்னா ஓகே சூப்பராக இருக்கும் அந்த ரைஸ். எந்த காயும் மசாலாவும் இல்லாத ரைஸ். ஓகே, இது ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸ் மாதிரி இல்லையா? ஆமாடா ஆமாடா, ரொம்ப சூப்பரா. இதுக்கு சிக்கன் வச்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி மட்டன் செஞ்சு சாப்பிடலாம். நீங்க சமைச்சா எதை வேணா நாங்க சாப்பிடுவோம்க்கா. என்னக்கா நீங்க? பட்டர், அதாவது மஷ்ரூம், வெஜிடேரியன்ஸ் மஷ்ரூம் வச்சு சாப்பிடலாம். பவுல் எடுடா. அதாவது வந்து நாங்கள் சமைக்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சமைக்க மாட்டோம். ப்ரெசென்ட் பண்ணுறது சும்மா அப்படியே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். என்னக்கா கரெக்டா? ஆமாடா. அந்த பூண்டோட இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பட்டரோட ஸ்மெல்லோட போட்டி போடும் அந்த டேஸ்ட்டு. இது ட்ரையாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசு. நல்ல நல்ல பீஸாக எடுத்து வைக்கிறீங்கல்ல பிளேட்டில். ஆமாடா ஆமாம், இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான். நீ நானும் சேர்ந்து ஒரு வாரமாக உட்காந்து சாப்பிட்றலாம். அவ்வளோதான். நம்மளோட ஸ்பெஷலான ரைஸும் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி நம்ம அப்படியே ஸ்பெஷலா சொல்லணுமா இல்லையா? ஹைதராபாத்ல இருந்து கத்துக்கிட்டு வந்து செஞ்ச பாக்ரா ரைஸ், காலிக்கட்ல இருந்து கத்துக்கிட்டு வந்த பட்டர் மட்டன். கரெக்டா? கரெக்டா சொன்னேன். எப்படி நான் டேஸ்டிங் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன்னு மட்டும் பாருங்க அக்கா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு விஷயம் அப்படியே மனசுல வந்து லப்டப் நடிக்கல, அந்த மாதிரி இருக்கு. டேஸ்டிங் பார்த்தலாமா? எப்படி இருக்கு? அது வாய் வழியா தான் சொல்லணுமா? என்னோட எக்ஸ்பிரஷன்லயும் உங்களுக்கு தெரியலையா? தெரியுதுடா. தட்டு நிக்குமா இருக்குமான்னு தெரியல நான் பாய் சொல்றதுக்குள்ள. நீங்க சொன்னீங்கல்ல இந்த கார்லிக் வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணணும். அது நல்ல பட்டர்ல வந்து கிரன்ச்சியா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ எஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சுபாக்கா செஞ்ச 2 டிஷ்ஷுமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அக்கா கொடுங்க. இதே மாதிரி தினமும் நீங்கள் எனக்கு சமைச்சு தாங்க. நான் சாப்பிட்டு இப்போ 80 கிலோ இருக்கேன். அடுத்து நான் 100 கிலோ ஆகுறேன். அவ்வளோதான். ஸோ ஓகே நேயர்களே, தொடர்ந்து இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் நம்ம வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து செஞ்சு பார்த்து நமக்கு பிடிச்சவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது நம்ம டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until this is Baba from Ashika and Subhashini.